சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய 8ஆம் நிலை ஆசன பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம். இந்த ஆசனத்துக்கு பேரு கதை ஆசனம் அப்படின்னு பேரு. அதாவது கதையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆசனத்தை செய்யும் போது என்ன ஆகும்னா, இடுப்பு பகுதிகள் நல்லா திரும்பும். அப்ப இந்த இடுப்பு பகுதிகள் நல்லா திரும்பும் போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லீரல் கணையத்துக்கு அதிக அளவு பிராண சக்தி போகும். அதிக அளவு பிராணசக்தி அந்த உறுப்புகளுக்கு போறதுனால சர்க்கரை நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆசனத்தை செய்யும் போது முதல்ல என்ன பண்ணணும்னா, 10 முறை இடது பக்கம் வலது பக்கம் திருப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு முறை வலது பக்கம் திருப்பி 7 மூச்சு இழுத்து விடணும். பிறகு என்ன பண்ணணும், உடம்ப இடது பக்கம் திருப்பி 7 முறை மூச்சு இழுத்து விடணும். இது மாதிரி நீங்க எத்தனை சுற்றுகள் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இதுக்கு நீங்க ஒரு குச்சிய பயன்படுத்தணும். அந்த குச்சிங்கிறது உங்க உயரத்தை விட ஒரு 1/2 அடி மேல நீளமா இருக்கணும். அது இந்த ஸ்கிரீன் போடக்கூடிய அந்த அலுமினிய பைப், அந்த 1 இன்ச் பைப்பா இருக்கலாம், அல்லது சிலம்பம் குச்சி உங்க உயரத்தை விட கண்டிப்பா 1/2 அடி உயரமா இருக்கணும். இந்த ஆசனத்தை நீங்க எப்ப வேணுமானாலும் செய்யலாம். சர்க்கரை நோயோட தாக்கம் இருக்கிறவங்க ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த 7 பயிற்சிகளையும் செஞ்சுட்டு இந்த பயிற்சியும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி வராது, இடுப்புல இருக்கக்கூடிய தசைகள் குறையும், கட்டுடல் அமைப்பு வரும். அது மட்டுமல்ல, நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயோட தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இப்ப நாம அந்த கதை ஆசனத்தை செய்முறையா பார்ப்போம். இந்த பயிற்சியை நாம கண்கூடாக ஒரு இடத்துல மக்கள் செய்யறத பார்க்கலாம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடு மேய்க்கிறவங்க நீண்ட தூரம் நடந்து போகும்போது அவங்களுக்கு சோர்வு ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பயிற்சியை செய்வாங்க. அதாவது அவங்களுக்கு இதுக்கு ஆசனம்லாம் பேர்லாம் தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசனம் அப்படிங்கிறது என்னன்னா, உடல் சோர்வடையும் போது அந்த உடலை வலிமைப்படுத்துவதற்காக மூளையின் கட்டளைப்படி உடல் தானாக சில இயக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளும். அப்படி ஏற்படுத்திக்கக்கூடிய இயக்கங்கள் தான் பிற்காலத்துல ஆசனம்னு வந்தது. அதுக்கு சில குருமார்கள் பேரும் வச்சாங்க. இப்ப நாம அந்த ஆசனத்தை செய்முறையா பார்ப்போம். இதுக்கு நீங்க இது மாதிரி ஒரு குச்சி பயன்படுத்தணும். இந்த குச்சி என்னன்னா, சிலம்பம் குச்சியா இருக்கலாம். ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, உங்க உயரத்தை விட 1/2 அடி கூட இருக்கணும். உங்க உயரத்தை விட 1/2 அடி கூட இருக்கணும். இல்லைன்னா இந்த ஸ்கிரீன் போடுற பைப் இருக்கு இல்லையா, அலுமினிய பைப், அதை கூட நீங்க பயன்படுத்தலாம். கொஞ்சம் திக்னஸ் கூட உள்ளது. காலை நல்லா அகட்டி வச்சுக்கணும். இந்த குச்சிய கழுத்துக்கு பின்னால வச்சுக்கணும். 2 கையையும் இப்படி நீட்டி இருக்கணும். இப்படி வச்சிருக்க கூடாது, இப்படி நீட்டி இருக்கணும். இப்ப என்ன பண்ணணும், உடம்ப மெதுவா இடது பக்கம் வலது பக்கம் திருப்பி கொடுக்கணும். இங்க பாருங்க, ஆடி 1 2 3 4 5 6 7 8 9 10 10 முறை செஞ்சுட்டு என்ன பண்ண போறோம், ஒரு தடவை நிப்பாட்டி 7 மூச்சு இழுத்து விட போறோம். காலை நல்லா அகட்டி இருக்கேன். இங்க பாருங்க, இப்ப வலது பக்கம் உடம்ப நல்லா திரும்ப போறேன். நல்லா 7 மூச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திக்கிறேன். இப்ப அதே மாதிரி உடம்ப இடது பக்கம் திருப்ப போறேன். நல்லா கவனிங்க. காலை அகட்டி வச்சிருக்கேன், இடது பக்கம் திருப்புறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திட்டு நேரான நிலைக்கு வரேன். அதுக்கப்புறம் குச்சியை கீழே இறக்கிட்டு சில வினாடிகள் ஓய்வு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 முறை இடது பக்கம் வலது பக்கம் திருப்பிட்டு ஒரே ஒரு முறை திருப்பி அந்த நிலையிலேயே நிப்பாட்டி 7 முறை நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியிட விடணும். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சி முறைகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இருபாலருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர், யோகா சிகிச்சையாளர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா பயிற்சியாளர், யோகா சிகிச்சையாளர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சி முறைகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9778989680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.